ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேம்பில் இருந்து சோல் வெளியில் வர்றதா காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேலே செம கடுப்பாகி அவளை அங்கேருந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு, இதுக்கு முன்னாடி என்னை எப்போ பார்த்தேன், எதுக்கு இப்படிலாம் வந்து உளறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நான் மாட்டிக்கிட்டேனே, அப்போ கூட நீங்கள் அங்கே வந்து என்னை காப்பாத்துனீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீ யாரு, இங்க எதுக்காக வந்த அப்படிமா கேட்க, அப்பா நம்ம ஹீரோனும் நான் யூன் ஃபேமிலி, எனக்கு 7 வயசு இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, என்னை அடாப்ட் பண்ணி வேற ஒரு வீட்டில தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு எவ்வளவு நாள் தான் பாரமா இருக்கிறது, அதனால நானே தனியா வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட நான் இவ்வளவு பெரிய விளக்கம்லாம் கேட்கல, நீங்க எதுக்காக வந்தங்கிற கரெக்டான ரீசனை சொல்லு அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, அப்போ வந்து மூன் கார்டு வந்தார், அவரை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை பார்க்கணும், அதுக்காக எனக்கு கண்ணு வேணும்னு கேட்டேன், ஆனால் அவரு சொன்னபடியே கண்ணெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா எங்கள் அம்மாவை மட்டும் இல்லை அது கூட சேர்ந்து நிறைய கோஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே தூங்க முடியல, செத்து செத்து பழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் அப்போ உனக்கு மூன் கடவுளை பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனை இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, நான் கேட்டதுனால தான் அவர் கொடுத்தாரு, ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் என்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல, ஸோ எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், அதை ரிட்டர்ன் கொடுத்துடலான்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இது நல்லா இருக்கே, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், திருப்பி வேண்டாம்னா கொடுத்துக்கலாம் அப்படி தானே, சரி ஏதாவது பண்ணிட்டு போ, அதுக்கு எதுக்கு என்னையே தேடி வந்த அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் எனக்கு தெரிஞ்சு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தேன்னே, அவங்களுக்கும் உங்களுக்கும் சேம் ஒரே மாதிரி தான் கண் இருக்கு, நீங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் நல்லா பாரு அது நானா அப்படிங்கிற மாதிரி கண்ணை குறுகுறுன்னு கிட்டக்க போய் பார்க்க, அப்போ நம்ம ஹீரோனும் அவன் கண்ணை பார்த்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால என்னமோ எனக்கு ஃபேஸ் கிளியரா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் இங்க பாரு, அப்ப நீங்க வர்றதுக்கு இது ரீசன் கிடையாது, வேற ஏதோ ரீசன் இருக்கு, எதுக்காக இங்க வந்திருக்க சொல்லு, ஒழுங்கு முறையத உண்மையை சொல்லு, இல்லைன்னா எதுக்காக எப்ப பார்த்தாலும் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போய் அவனை பார்த்துட்டு ஐ எம் சோ சாரி, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்லை, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இனிமே நான் இங்க வரமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வர, இதை பார்த்தா அசிஸ்டண்டும் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, இப்ப ரீசெண்டா லூ வீட்டுல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த டென்ஷன்ல தான் பேசியிருப்பாரு, ஸோ லேட்டாக வந்து இதை பற்றி பேசலாம் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக நடந்து வர, அந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி நின்று கத்திக்கிட்டு இருக்கு, இதை பார்த்த ஹீரோனும் அந்த பூனைக்குட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட விட்டுட்டு நீயாச்சும் சந்தோஷமா இரு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு அந்த பேய் வருது, இதை பார்த்த ஹீரோனும் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக தான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆல்ரெடி நானே பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த கோஸ்ட்டும் கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சிருப்பா, அதை காமிக்க, அதை எடுத்து பார்த்த ஹீரோனும் அந்த கர்ச்சீஃபில் பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளார் வரைஞ்சிருக்கு, இதை பார்த்த ஹீரோனும் அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லியிருப்பான் இல்லையா, லூ வீட்டில் வந்து அந்த செடியை பற்றி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அந்த ஃப்ளார்லேருந்து பிளட் வந்ததுக்கு காரணம் நீ தானா அப்படிமா கேட்க, அப்போ அந்த கோஸ்ட்டும் ஆமாம் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் ஓகே நீ அதை பண்ணினா உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி பண்ணினியா அப்படிமா கேட்க, கோஸ்ட்டும் ஆமாம் அப்படி மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் யோசிச்சு பார்க்குறா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைனால தானே ஹீரோ கொஞ்சம் டென்ஷனில் இருக்கான், ஒருவேளை இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி வச்சோன்னா நம்மள அவன் அசிஸ்டண்ட்டாக ஏற்றுப்பான்ல அப்படி மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக மேன்ஷனுக்கு போயிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இங்கே பாரு நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதுவும் ஹீரோவுக்கு தெரியாமா, அவன் ரொம்ப முரடா, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவன் தானே, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிமா கேட்க, அப்பா அசிஸ்டண்ட்டும் ஏதோ பிளான் பண்ணிட்டேன் என்ன விஷயம் அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் அது வேற ஒன்றும் கிடையாது, இந்த கர்ச்சீப்பை கொண்டு போய் லூ ஆன்ட்டிகிட்ட கொடுங்க, என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான், நம்ம ஹீரோ பார்த்த உடனே அந்த கர்ச்சீப்பை அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போக, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கர்ச்சீப்பை வாங்கி பார்க்குறான், அதில் அந்த ஃப்ளார் வரைஞ்சிருக்குல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இன்னும் நீ அடங்கலையாடி அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான், அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் ரோட்ல சோகமாக நடந்து வர, அந்த இடத்துல பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க, இதை பார்த்த ஹீரோனு எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் அமையலையே அப்படிமா யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்க, அந்த இடத்துல ஹீரோ வந்து நிற்க, இதை பார்த்த ஹீரோனும் அம்மா நீங்கள் இப்போ இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இப்போ எதுக்காக அந்த கர்ச்சீப்பை தூக்கிட்டு அங்கே இங்கேயும் அலையிற, உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி மாதிரி சொல்ல,
அப்ப நம்ம ஹீரோனும், நான் சொல்றத நீங்க நம்புவீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த கண்ணு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எல்லா கோஸ்ட்டும் தெரிய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னேன்ல. அதுல ஒரு கோஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த கர்ச்சீப்ப குடுத்து, அவங்க அம்மா கிட்ட குடுத்து, இவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த சொன்னான் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பா ஹீரோவும் எதுக்காக ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும், இவன் சின்ன வயசா இருக்கக்குள்ள அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர்ட்ட தத்து குடுத்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இவன் தனியா தான் வளர்ந்தானா. அதுக்கு ஒரே ஒரு சாட்சியா அந்த கர்ச்சீப் மட்டும் தான் இருக்கு. ஸோ இத கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட குடுத்தா இந்த பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அதனால தான் அப்படிமா சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "ஓ! நீ அவ்ளோ ஒரு நல்ல மனுஷியா? எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பியா? அப்படி பார்த்தா" அப்படிமா சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த சோல்லாம் அடைச்சு ஒரு மரத்துல கட்டி வைப்பான் போல. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கா. அதுல ஒரு லேம்ப்ல இருந்து ஒரு சோல் வெளியில வருது. அத நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த சோல் வேற யாருமே இல்ல. அவனோட அம்மா தான் போல. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா, "அம்மா நீங்க இதுக்குள்ள தான் இருந்தீங்களா?" அப்படிமா கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவமா, "இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்" அப்படிமா சொல்லிட்டு, நம்ம ஹீரோட கண்ண அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோவும், "இங்க பாரு எனக்குள்ளேயும் ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அதை ஏன் நீ தீர்த்து வைக்கக்கூடாது?" அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும், அது வந்து அப்படிமா சொல்ல, நம்ம ஹீரோவும், "இங்க பாரு உலகத்துல எல்லாத்தையும் நீனே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க தத்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த கர்ச்சீப்ப கொண்டு போய் குடுத்து, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சா, அவன் இன்னும் கஷ்டப்படுவான். ஸோ மத்தவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்த குடுக்காம, நீ போயிட்டு உன்னோட வேலைய பாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிடு" அப்படிங்கிற மாரி அந்த கர்ச்சீப்ப கிழிச்சு கீழ வீசிட்டு, அங்கருந்து கோவமா போயிடுறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோனும் சோகமா அந்த கர்ச்சீப்ப எடுத்துக்கிட்டு, அங்கருந்து போயிட்டு அந்த கோஸ்ட்ட பார்த்துட்டு, "இங்க பாரு இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத. ஒருவேளை உன்னை ஏன் தத்து குடுத்தாங்க அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவன்னு எனக்கும் தோணுது. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது" அப்படிமா சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பையும் குடுத்துட்டு, அங்கருந்து நடந்து போக, இத பார்த்த கோஸ்ட்டும் அவ பின்னாடியே போயிட்டு, "அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ போயிட்டு பேசி பாரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட எத்தன வாட்டி சொல்லுவேன். அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உன் மனசு தாங்க முடியுமா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத" அப்படிங்கிற மாரி கத்த, இத சுத்தில இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, அவங்களுக்கு தான் அந்த பேய் கண்ணுக்கு தெரியாதுல்ல. இவ என்ன பைத்தியம் மாரி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் அங்கருந்து போயிடுறா. அடுத்து அந்த கோஸ்ட்டும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கனே நின்னுகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு, ஒரு சின்ன பொண்ணு அவ என்கிட்ட என்ன பேச்சு பேசுறா அப்படி மாதிரி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை பார்க்க சேன்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்து ஹீரோவை பார்க்கணும்னு சொல்ல, அப்பா அசிஸ்டண்ட் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, லேட்டா வரியா அப்படி மாதிரி சொல்ல, சேனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேர காட்டுக்குள்ள ஒரு மரத்தை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனும் அந்த மரத்தை பார்த்துட்டு, "இங்க பாருங்க மாஸ்டர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்" அப்படி மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் மேன்ஷனுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோன் வந்து ஒரு சேர்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த சேனோ, "யார் இந்த பொண்ணு, எதுக்காக இங்க வந்து படுத்திருக்கா" அப்படிமா கிட்டக்க போய் பார்க்க, அவளுக்கு மூச்சு பேச்சு ஒண்ணுமே இல்லை. இதை பார்த்த சேனோ, ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற மூக்குல கை வச்சு பார்க்க, உயிரோட தான் இருக்கா. இதை பார்த்த சேனோ, "எம்மா யாருமா, நீ எதுக்குமா இங்க வந்து படுத்துக்கிற" அப்படிமா கிளப்ப, அப்ப நம்ம ஹீரோனு கொஞ்சம் கூட காதுல வாங்காம நம்ம சேனோட கையை பிடிச்சி கன்னத்துல வச்சுக்கிட்டு, "ப்ளீஸ் எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், நீங்களே எடுத்துக்கோங்களேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேனோ, "யாரு நீ, எதுக்காக இப்படிலாம் உளறிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோன் லைட்டா கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, "வாவ் நீங்க எம்பூட்டு அழகா இருக்கிறீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்த சேனு, "என்ன உளர்ற" அப்படிமா கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு சுய நினைவே வருது. டக்குன்னு எழுந்து பிடிச்சி நின்னுக்கிட்டு, "சாரி சாரி சாரி, நான் கொஞ்சம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா சேனு, "என்னம்மா நீ இப்படி தூங்குற, நான் கூட ஒரு நிமிஷத்துல நீ செத்துட்டியோன்னு நினைச்சேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனு, "சாரிப்பா நான் எப்போதுமே அப்படிதான் தூங்குவேன், பை த பை நான் யூன் ஃபேமிலி" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம சேனல், "ஓ யூன் ஃபேமிலியா, உங்களை பத்தின ஒரு பெயிண்டிங் நான் பார்த்துருக்கேன், இருங்க நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவ ரூம்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்த நம்ம ஹீரோனா, இது நான் தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேனை பார்த்துட்டு, "ரொம்ப ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சேனோ, பரவாயில்ல இருக்கட்டும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்து சேனோ அங்க இருந்து போக, நம்ம ஹீரோனும் சேனை பார்த்துக்கிட்டு, "சே எம்போட்டு அழகா இருக்கான், ரொம்ப நல்ல பயலா வேற இருக்கானே" அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த பேயும் வந்துட்டு, "ஆமா இல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனை இவனை பார்த்துட்டு, "இப்ப எதுக்காக இங்க வந்த" அப்படிமா கேட்க, அப்ப நம்ம கோஸ்ட்டும் ஒரு மாதிரி சேடா நிக்க, அதை பார்த்த ஹீரோனும், "சரி ஓகே கவலைப்படாத விடு, லாஸ்டா ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், இந்த வாட்டி வந்தா ஓகே, இல்லைன்னா என்ன விட்டுறணும் ஓகேவா" அப்படி மாதிரி சொல்ல, அந்த கோஸ்ட்டும் ஒத்துக்குது. அப்படியே அந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த மேன்ஷன் முன்னாடி போய் நின்னுகிட்டு,
ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க உள்ள யாரும் உள்ள விட மாட்டாங்க. அந்த நேரம் சேனும் வந்துட்டு அடியே நீங்க என்ன பண்ற அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும் நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன், என்ன தயவு செஞ்சு உள்ள அழைச்சிட்டு போறியா அப்படிமா கேட்க, சேனும் ஊன்னு சொல்றதுக்குள்ளேயே அவ அங்க இருந்து குடுகுடுன்னு உள்ள போக, இதை பார்த்த சேனும் ஏய் நில்லடி அப்படி மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த மேன்ஷன் உள்ள பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப்புக்காக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஆனால் லூ மட்டும் தனியாக வந்து நின்றுக்கிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூடக்குள்ள ஒரு குழந்தைய வச்சு கூடவே இந்த கர்ச்சிஃபையும் வச்சு நீங்கள் எந்த தூரத்தில் போயிட்டு அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும், நல்லா சத்தம் போட்டு அழுவு, அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காதில் விழுவும், உன்னை தூக்கி நல்லா வளர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவங்களும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு வந்துட்டு லூ மேடம் நீங்கள் தானே அப்படிமா கேட்க, அவங்களும் ஆமாம் நான் தான், உனக்கு என்ன வேணும் அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் அந்த கர்ச்சிஃபை கொடுத்து இது என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், அவனோட ஃபேஸில் கூட ஒரு பர்த் மார்க் இருக்கும், உங்கள் புள்ள தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம லூவும் எனக்கு ஏது புள்ள, எனக்கு ஒரே ஒரு புள்ள தான் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைலாம் கிளப்பி விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களோட புள்ள தானு, அது மட்டும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான், உங்களுக்கும் அந்த லவ் எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த லேக்கு கிட்ட வாங்க உங்களை பேச வைக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதே சமயம் ஒரு ஷீப் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க லூவோட பையன்கிட்ட ஒருத்தன் ஓடி வந்து லூ எங்கே போறாங்க அப்படிங்கிற சொல்ல அவனும் அவசர அவசரம் அங்க இருந்து வெளியில வர, அதே சமயம் ஹீரோவும் அங்க வரான். அப்ப அசிஸ்டன்ட் அங்க உள்ள ஒருத்தரை பார்த்துட்டு இப்ப எங்க போறாரு அப்படிங்கிற கேட்க, அப்ப அவரும் இந்த மாதிரி லூ மேடத்தை வந்து ஒரு பொண்ணு பேசி லேக்கு கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க, அதை பார்க்க தான் இவர் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கும் புரிஞ்சிடுது. உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து இது அவளோட வேலை தான், அவளை சும்மாவே விட மாட்டேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லேக்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட் 2 பேர் நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லூ மேடம் வராங்க. என்னதான் லூ வந்து அவங்கள கண்ணால் பார்க்க முடியலனாலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனும் இவ்வளோ ஃபீல் பண்ணுற நீங்கள் எதுக்காக அவனை தண்ணியில் விடணும், சிவனன்னு நீங்களே வச்சு வளர்த்துருந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ லூவும் யாராவது பெத்த தாய் ஒரு பையனை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அனுப்புவாங்களா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அந்த பர்த் மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. இந்த பையன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கே பாரு பர்த் மார்க்கோட பிறந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அரச குலத்துலலாம் இருக்கக்கூடாது, ஸோ அவங்கள கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்களால அவனை கொல்றதுக்கெல்லாம் மனசு வந்திருக்காது. அதனால தான் அந்த கர்ச்சிஃபையும் வச்சு ஒரு கூடக்குள்ளே வச்சு அவனை அங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு, என்னதான் உன்னை நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து அனுப்பியிருந்தாலும் நீ போனதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்க, எப்படி இருக்க அப்படிங்கிற உன்னோட நினப்பாவே இருக்கும். ஏன் இப்போ வரைக்குமே சரி நீ இறந்து போன அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பொண்ணு மட்டும் என்கிட்ட வந்து நீ இறந்துட்ட உன்னோட கடைசியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு நரகத்தில் தான் வாழ்ந்துருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பையனை பார்த்துட்டு இங்கே பாருப்பா உன்னை எனக்கு பிடிக்காது, இந்த பர்த் மார்க் இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீ என்னோட வயிற்றுல இருந்து பார்த்தியா அந்த 10 மாதமும் என்ன மாதிரி சந்தோஷமாக அந்த உலகத்தில் யாருமே இருந்திருக்க முடியாது. உன்னை அப்படி பார்க்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோட நேரம் அது அமையாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சரி எனக்கு உன்னை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த கோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்த ஹீரோனும் உங்கள் பையன் உங்களை விட்டு ஹாப்பியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லூவும் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோனும் அங்கேருந்து வந்து நிற்க, அந்த இடத்துக்கு லூவோட இன்னொரு பையன் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம லூவை பார்த்துட்டு எனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் ப்ளீஸ் நான் வந்து என்றைக்குமே சரி உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத நான் நினச்சதே இல்லை, அதனால் உங்களுக்கு நீங்களே ஒரு தண்டனை கொடுத்துக்காதீங்க அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இது தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோனும் நல்ல ஃபேமிலியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஹீரோவும் நம்ம ஹீரோனை வந்து பார்த்துட்டு ஏண்டி உனக்கு தான் அவங்கள பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அப்புறம் எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் என்னதான் பயமாக இருந்தாலும் தோ பாருங்க அதை பார்க்கக்குள்ள எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதனால தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்க அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி நிற்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோனும் ஆமா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை நான் சரி பண்ணட்டுமா அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் என்ன உளர்ற அப்படிமா கேட்க, அப்போ நம்ம ஹீரோனும் ஒருவேளை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு நீங்கள் அந்த மேன்ஷனுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே நைட்டாக நம்ம ஹீரோனை மேன்ஷனுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு நிற்க, வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே நிற்க, நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோனும் நீங்கள் வந்துட்டீங்களா, ஆனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், இப்போ என்ன எதுக்காக இங்கே வர வச்சா அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற
அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோவும் என்ன ட்ரிக் பண்ணி இங்கே வர வச்சிட்டியா பைத்தியக்காரி அப்படி மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோனும் இல்லை நான் அதுக்காகலாம் வர வைக்கல, நான் உங்ககிட்ட ஒரு டீல் பண்ணிக்கலான்னு தான் வர சொன்னேன் அப்படிமா சொல்ல ஹீரோவும் என்ன டீலு அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோனும் இப்போ நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து உங்கள் கிட்டக்கே வச்சுக்கணும் உங்கள் அசிஸ்டண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோவும் அதெல்லாம் முடியாது அப்படி மாதிரி அங்கேருந்து கிளம்ப அப்போ நம்ம ஹீரோனும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே வந்து இந்த கண்ணை கொடுத்தீங்க, இதனால தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோ பயங்கர கோவமாயி நம்ம ஹீரோன் திரும்பி பார்த்துட்டு நானாடி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்டக்க போக அவன் கண்ணு வழியா பார்த்தீங்கன்னா நிறைய கோஸ்ட் தெரியுது. இதை பார்த்த ஹீரோனும் பயந்து போய் பயங்கரமாக மயக்கம் வந்துடுது. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோவும் ஒன்ன அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மேலே மயங்கி விழ இதை பார்த்த ஹீரோவும் ஃபஸ்ட்டு நேரம் நெல்லுடி ஏன்டி இப்படி நான் படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நிலா தெரியுது. இதை பார்த்த ஹீரோனும் ஐயா ஜாலி நிலா தெரியுது அப்படி மாதிரி ஹீரோட கையை பிடிச்சி காமிக்க இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கடுப்பாகி போய் ஏன்டி இதை பார்க்கையா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை திட்ட போக அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டா தெரியுது. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. அப்போ அவன் கையை பார்க்க அதுவும் லைட்டா தெரியுது. இதை பார்த்த ஹீரோனும் இப்போ புரியுதா உங்களை எதுக்காக இங்கே வர சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனை கண் இமைக்காம பார்க்க இப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பை பாய்.